ஓகே டாக்டர். என்னோட கொலீக் வந்து இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அவங்க சன்ஸ்கிரீன் போடுறாங்க, மாய்ஸ்சரைசர் போடுறாங்க. இருந்துமே அவங்களுக்கு ஃபோர்ஹெட்ல வந்து பிக்மெண்டேஷன் அந்த சைட்லயும் பிக்மெண்டேஷன் வருது. அது எதனாலவா இருக்கும் டாக்டர்? வேற சரி. ஏதாவது ரீசன் இருக்குமா? கண்டிப்பா வேற ஏதாவது ம். ரீசன் இருக்கு. இப்ப மாரி நான் சொன்னேன் இல்லையா? மங்குத்தன்மை இருக்கலாம். இல்ல ம். அவங்க இது மாரி ஒரு ம். ஃப்ரிக்ஷன் காஸ் பண்ற மாரி பண்ணலாம். சில பேர் நெறைய பேர் இந்த தலைய வந்து இது பண்ணுவாங்க. அ பால்ம்ஸ் போடுவாங்க யூசுவலா. அந்த பெயின் பால்ம்ஸ் போடுவாங்க. சில ரிலிஜியஸ் பர்ப்பஸஸ்ல வந்து நமாஸ் பண்றவங்களுக்குலாம் இந்த இடத்துல ஒரு பிக்மென்டேஷன் இருக்கும். ஸோ இது மாரி வெவ்வேறு சின்னது டூ பெரிய காரணங்கள் எக்கச்சக்கமா இருக்கலாம். ஸோ மீட் யூர் டெர்மடாலஜிஸ்ட் உங்க ஸ்கின்ன இது ரொம்ப ரெசிஸ்டன்ட்டா இருக்கு, போகாம ரொம்ப நாள் இருக்கு, வரியிங்கா இருக்கு அப்படிங்கும்போது, அது என்னன்னு டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கேத்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா சீக்கிரமாவே சரியா போயிடும். ஓகே டாக்டர். அப்புறம் இந்த ஃபேஸ்லயுமே நமக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு டார்க்கா பிளாக் கலர்ல டார்க்காவே இருக்குதுல்ல. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? பஞ்ச்சா ஃபேஸ்லயே? ஒரு பேட்ச் மாதிரி பேட்ச் இருக்கும். மாரி. ஓகே. ஸோ பேட்ச் மாதிரி பேட்சியான ஸ்கின்க்கு வரதுக்கு காரணம் நெறைய இப்போ ஒரு வாய் சுத்தி மட்டும் சில பேருக்கு பிக்மென்டேஷன் இருக்கும். சில இடத்துல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சின்ன ஒரு ஜா லைன்ல மட்டும் இருக்கலாம். இது வந்து ஹார்மோனல் பேஸ்டாவும் இருக்கும். அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அகாந்தோசிஸ்னா ஸ்கின் திக்கனிங். எப்போ உடல் பருமன் ஜாஸ்தி இருக்கோ, நம்ம ஸ்கின்னோடைய இன்சுலின் சுரக்கிற தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகும். ஸ்பைக் மாரி ஆகும். ஃப்ளக்சுவேட் நெறைய ஆகும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்ன திக்காக்கும்.